Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2ல exercise 2.7ல 10th sum பார்க்க போறோம். A man joined a company as assistant manager. The company gave him starting salary of 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000. அவங்க ஆனுவலி 5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க சேலரியிலேருந்து. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 6 இயரில் அவர் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பார், அதாவது T6 தான் நம்ம ஃபைன் பண்ணணும். கிவன் எழுதிடலாம். சேலரி ஈக்குவல் டு ருபீஸ் 60,000. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் is 5%. Salary after 5 years, that is T6, அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் ஃபஸ்ட்டு இயரில் ருபீஸ் 60,000 அவங்களுக்கு சேல்ரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் அவங்களுக்கு 5% ஆட் ஆகுது சேல்ரியிலேருந்து. அப்போது 60,000 வாங்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ 60,000 ப்ளஸ் இது கூட நம்ம 5% ஆட் பண்ணணும். அதாவது இந்த 60,000 சேலரிக்கு 5% நம்ம போடணும். ஸோ இதுதான். இதுலேருந்து 60,000 காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ 1 இருக்கும் இங்கே. இங்கே 5/100 இருக்கும். ஸோ 60,000 எல்சிஎம் எடுங்க. 1 × 100 100 + 5 / 100. ஸோ 60,000 100 + 5 105 / 100. இது 5ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 20 டைம்ஸ் வரும். இது 21 டைம் வரும். ஸோ 60,000 கேன்சல் பண்ணால் 21/20 வருது. இது செகண்ட் இயரோடது. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரோடது ஃபைன் பண்ணலாம். இப்போது இது வந்து 60,000 × 21/20 பவர் 1ன்னு இருக்குது. அடுத்த இயரில் என்ன ஆகும், அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். அடுத்தது ஸ்கொயர் வரும். 21/20 ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி ஃபோர்த் இயரில் பவர் 3ன்னு வரும். ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம T1 எடுத்துக்கலாம். T1ங்கிறது ஃபஸ்ட் இயரில் வாங்கின சேலரி. ஸோ 60,000. T2ங்கிறது செகண்ட் இயரில் இன்க்ரிமெண்ட்டோட வந்தது. 60,000 × 21/20. T3 = 60,000 21/20 the whole square. ஸோ இதுதான் T1 T2 T3. இப்போ இதிலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் டேர்ம். ஸோ A = 60,000. அடுத்தது ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். R = T2 / T1. T2ங்கிறது 60,000 21/20. T1ங்கிறது 60,000. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 21/20. ஸோ 21 20ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் மைனஸ் பண்ணால் 1 0 0னா இன்னொரு 0 ஆட் பண்ணிக்குவோம். 520 is 100. ஸோ 1.05. R = 1.05. A = 60,000. R = 1.05 வந்துடுச்சு. ஸோ நம்ம T6 தான் என்னென்னு நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ TN ஃபார்முலா இன் GPS AR பவர் n - 1. ஏங்கிறது 60,000. Rங்கிறது 1.05. N is 6 - 1. ஸோ 60,000 1.05 the whole power 5. 60,000 into இதை 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 1.27628 வருது. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 76,576.893 வருது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்ததுன்னா அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், +1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 76,577 rupees. இதுதான் T6ஓட சேல்ரி வந்து
76,577.